குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் நம்ம இன்றைக்கி இஞ்சி தாங்க அறுவடை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கார்டனில் இஞ்சி வச்சுருக்கோம். அது ஒவ்வொரு வருஷம் நம்ம கண்டினியூஸாக இஞ்சி நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருப்போம். எகெயின் அதில் முளைப்பு இருக்கக்கூடிய பார்ட்ஸை திரும்பவும் நம்ம ரீபார்ட் பண்ணுவோம். எகெயின் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இயரும் நம்ம இஞ்சி அறுவடை பண்ணிகிட்டே தாங்க இருப்போம். இஞ்சி, மஞ்சள், இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே அறுவடை பண்ணி எகெயின் திரும்ப நம்ம நடவு பண்ணி அதை ரொட்டீனாக நம்ம பண்ணிகிட்ருப்போம். இப்போ பாருங்கள், நம்ம கார்டன்லேயும் ஒரு பாட்லேயும் ஒரு க்ரோ பேக்லேயுமா 2 கண்டெய்னர்ஸில் நான் வச்சுருக்கேன் இஞ்சி. இது நம்ம லாஸ்ட் இயர் நம்ம யூஸ் பண்ணதில் அதில் முளைப்பு இருக்கக்கூடியதை திரும்பவும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த இயர் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இது பொங்கல் டைம் இதே பாட்டில் இருந்ததாங்க நான் கொஞ்சம் அறுவடை பண்ணி இருந்தேன். திரும்ப நமக்கு எவ்வளோ இருக்குது இஞ்சி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம கார்டனில் இருந்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால நம்ம நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த இஞ்சி நல்ல காரத்தன்மையும் அதிகமாக இருக்குங்க. இது நம்ம கார்டனில் நீங்களே வளர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ நம்ம க்ரோ பேக்கில் நம்ம நிறைய வேணும் அப்படின்னா நிறையவே வச்சு நம்ம எடுக்கலாங்க. இதுக்கு ரொம்ப எல்லாம் பராமரிப்பு அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒரு தடவை வைக்கிற மண் கலவையே போதும். நம்ம இயற்கையான இலைத்தழை, காய்ந்த இலைத்தழைகளே உரமாக கொடுத்தாலே போதும். நம்ம ரொம்ப அதிகமாக இதுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிறதில்ல. பூச்சி தாக்குதலும் இல்லைங்க. மண் கலவை மட்டும் நம்ம ஒரு டைம் பண்ணால் போதும். வாட்டரிங் அப்படிங்கிறது டெய்லி கொடுக்க வேண்டாம். நம்ம ஒன் டே விட்டு நம்ம கொடுத்தா போதும். நம்ம சூரிய ஒளியும் மிதமான வெயிலும் மிதமான நிழலுமாக இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த பிளான்ட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பாட்டுக்கு ஏழி அது வளர்ந்து நல்ல செழிப்பாக வரும். நம்ம ஏழி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ இதை நடவு பண்ணி ஒரு 10 மாதங்களில் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. அந்த இலைகள் நல்ல பச்சையாக இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சள் நிறமாகி காஞ்சு போகும். காஞ்சு போனாலே அது அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலேயே ஒரு பரண்ட கொடி கூட வளர்ந்துருக்கு. இது பக்கத்தில் ஒரு பிளான்ட்ஸ் நம்ம வச்சுருந்தோம். அதில் இருந்து படர்ந்து அந்த கொடி இதில் வேர் விட்டு வந்திருக்கு. இதை எகெயின் நம்ம திரும்பவும் தனியாக எடுத்து நட்டுருவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் காய வச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து தேனில் ஊற போட்டு நம்ம டெய்லி கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 டேஸ் வந்து இதை இஞ்சி வந்து நம்ம அப்படி வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து தேனில் ஊற போட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டனில் இருந்தே நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிங்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நம்ம தேனில் ஊற போட்டும் பண்ணிக்கலாம். நம்ம தொக்கு வெரைட்டிஸும் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பிரண்டை கூட இதை ஆட் பண்ணி நம்ம தொக்கு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தாங்க நான் பண்ண போகிறேன். இது தேனில் ஊற போட்டு கொஞ்சம் வந்து தொக்கும் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.